ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 ரூபாய் சேமிப்பு திட்டம். அதாவது 10 ரூபா வச்சு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கலாம், ஒரு மாதத்தில் 10 நம்ம டெய்லி எடுத்து வச்சு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபாவை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி நான் 10 ரூபாய் எடுத்து வைக்கிறேன், எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு நீங்கள் 30 நாளைக்கு 10 எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு மாதத்தில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 தான் கிடைக்கும். அதை விட அதிகமாக கிடைக்காது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய அமௌண்ட் சேமிக்க முடியும். அதுக்கான சேவிங் சார்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 10 டேஸ், செகண்ட் 10 டேஸ், தேர்ட் 10 டேஸ்ன்னு நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 நாள், அதாவது நம்ம கையில் எப்போவுமே சேலரி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 10 நாள். அப்போ நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி 300 எடுத்து வைக்கணும். ஏன் 300 அப்படின்னா, நம்ம 30 நாளைக்கான சேவிங்ஸ் தான் பண்ணுறோம். அப்போ 30 × 10 எவ்வளோ 300. ஸோ அதனால் 1ஆம் தேதி 300 எடுத்து வைக்கணும். அதுவே 2ஆம் தேதி 10 நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளோட டார்கெட் என்ன, எவ்ரிடே 10. ஸோ நம்ம 10 இதில் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ 300 நம்ம 10 கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது 10ஆம் தேதி நம்ம 210 எடுத்து வச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2550 இருக்கும். அதுவே இப்போ செகண்ட் 10 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th அன்னைக்கு 200 எடுத்து வைக்கணும். அதுலேருந்து அப்படியே நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ 10 rupees கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 20th அன்னைக்கு நம்ம 110 எடுத்து வைப்போம். ஸோ மொத்தமாக நம்ம செகண்ட் 10 டேஸோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1550 இருக்கும். ஃபஸ்ட்டு 10 டேஸை விட அப்படியே ஒரு 1000 rupees வந்து செகண்ட் 10 டேஸில் கம்மியாக இருக்கும். இப்போ தேர்ட் 10 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21 அன்னைக்கு 100 எடுத்து வைக்கணும். ஸோ அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது 30th அன்னைக்கு நம்ம 10 rupees எடுத்து வைப்போம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், லாஸ்ட் 10 டேஸில் எவ்வளோ இருக்கும்னா 550 இருக்கும். எவ்ரி 10 டேஸ்க்கும் நம்ம வந்து 1000 டிஃப்ரென்ஸில் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு 10 டேஸோட அமௌண்ட் வந்து 2550, செகண்ட் 10 டேஸோட அமௌண்ட் வந்து 1550, தென் தேர்ட் 10 டேஸோட அமௌண்ட் வந்து 550. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட்டு நமக்கு 4650 கிடைக்குது. ஃபஸ்ட்டு மந்தோட சேவிங்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒரு மாதத்தோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 4650 கிடைக்குது. இந்த 4650 வச்சு நம்ம அழகாக ஒரு நகை சீட்டு போடலாம். ஒரு 4500 நகை சீட்டு போடலாம், இல்லை ஒரு எஸ்ஐபி போடலாம், இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், இல்லை ஆர்டி கட்டலாம். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பார்க்கும்போது அது வெறும் 10 rupees தான். 10 rupees. ஆனால் அதையே 1 month நம்ம இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது அதோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது. 1 monthக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதையே நம்ம 12 month சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 55,800 கிடைக்குது. வெறும் 10 தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அதுவே அந்த 10 நம்ம இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது ஒரு வருஷத்தில் நமக்கு அது 55,800 கிட்டத்தட்ட ஒரு 500,000 நமக்கு கிடைக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு 12 monthsல 7 months வந்து 31 டேஸ் இருக்குது. அந்த 31 டேஸில் அந்த 31வது நாள் அது வந்து 7 நாள் கிடைக்குது. நமக்கு ஒரு வருஷத்தில் 7 நாள் கிடைக்குது. அந்த 31th அன்னைக்கு நம்ம 30 எடுத்து வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 210 கிடைக்குது. அதை சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 56,000 நமக்கு கிடைக்குது. இந்த 55,800 ஒரு 200 கம்மியாக இருந்ததில் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு இந்த 7 நாள் 31வது நாள் அந்த 7 நாளில் நமக்கு கிடைக்கும். அதுவே 31st எனக்கு சேலரி வந்துடும் அப்படின்றவங்க 31 × 10 rupees அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 310 கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 310 அப்படின்னா 7 நாளைக்கு எடுத்து வைக்கும்போது 7 டேஸுக்கு 2170 கிடைக்கும். இந்த 2170 நம்ம 55,800 கூட ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 57,970, ஆல்மோஸ்ட் 58,000 கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு டோட்டல் சேவிங்ஸ் 10 rupees சேவிங்ஸ் மட்டும் நமக்கு 58,000 கிடைக்கும். ஸோ 1 இயரில் நமக்கு ஒரு 58,000 கிடைக்குது. அதுவும் வெறும் 10 rupees மட்டும் சேர்த்து வைக்கும்போது அப்படிங்கும்போது நம்ம இது ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப் நான் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ என்னோட இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்னோட சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.